விடாம தடுத்துட்டாரு. இப்ப அபிமன்யு சக்கரவியூகத்தோட சென்டர்ல இருக்காரு. இங்கேயும் கர்ணன், துரியன், துரோணர்னு எல்லாரு கூடயுமே சிறப்பா சண்டை போட்டு அவங்கள தோற்கடிக்கிறாரு. பட் எல்லாரும் ஒரே சமயத்துல தாக்கும் போது அதை அபிமன்யுவால ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாருமே அபிமன்யுவை கொடூரமா தாக்குறாங்க. அதனால அவரு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அபிமன்யு படுற கஷ்டத்தை பார்த்த கர்ணன் அபிமன்யுவை அவரே கொல்றாரு. இதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு அபிமன்யுவோட இறப்பை பத்தி தெரிய வந்த உடனே அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சிந்துராஜ அரசன் ஜெயத்ரதனை கொல்லுவேன்னு சபதம் எடுக்கிறாரு. இந்த பக்கம் சகுனி கொடுத்த ஐடியா படி நைட் டைம்ல போர் தொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இதனால கௌரவர்கள் படை திடீர்னு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிலைமையை சமாளிக்கணும்னா அது கடோத்கஜனால மட்டும்தான் முடியும். பீமா, நீ உன்னோட முதல் மகன் கடோத்கஜனை உடனே போர்க்களத்துக்குள்ள வர வைக்கணும். அவனால மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே பீமன் கடோத்கஜனை வர வைக்கிறாரு. அவரு கௌரவ படை வீரர்களை கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிறாரு. துரோணர், கர்ணன், துரியன் இவங்க எல்லாம் துணிச்சலா கடோத்கஜனுக்கு எதிராக நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்தவித அஸ்திரங்களும் கடோத்கஜனை ஒண்ணுமே பண்ணல. ஒரு கட்டத்துல துரியனை கொண்டுட்டா என்னையோட இந்த போர் முடிஞ்சிரும்